பரம் சுந்தரி படம் எடுக்க சொன்னால் ஏன்டா சென்னை எக்ஸ்பிரஸ் 2 எடுத்து வச்சிருக்கீங்க? புதுசாக எதுவும் யோசிக்க மாட்டீங்களா? இந்த வீடியோ மறக்காமல் சேவ் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான மூவி ரிவ்யூ அண்ட் ரெக்கமெண்டேஷனுக்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பரமசுந்தரி இந்த படத்துடைய சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் சித்தார்த் மல்ஹோத்ரா ஒரு மல்டி பில்லியனருடைய பையன். ஸோ அவங்க வந்து ஒரு ஆப்பை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஆப்புக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க அப்பாட்ட பிச் பண்ணுறாரு. அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ அந்த ஆப்பை வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணு, அதுக்கப்புறம் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கேன்றாங்க. ஸோ அந்த ஆப் வந்து சோல்மேட் அப்படின்ற ஆப்பு. அதில் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான சோலை வந்து கண்டுபிடிச்சி தரும் அப்படின்றாங்க. ஸோ அந்த சோல் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்கிற ஒரு பொண்ணு, அவங்க தான் ஜான்வி. ஸோ அந்த சோலை போய் தேடி போகிறாங்க. இவர் வந்து அந்த விஷயத்தை ஹைட் பண்ணிவிட்டு அங்கே போய் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அதனால் காதல் வைப்படுறாரு. அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் நடந்த கதையை நோக்கி தான் நகரப்படுது. இந்த படத்துடைய பாசிட்டிவ் பொறுத்திருக்கீங்கன்னா, கண்ணை மூட்டு சொல்லணும்னா சச்சின் ஜாகர் அவங்களுடைய பின்னணி இசை அண்ட் பாடல்கள் மட்டும் தான். இந்த படத்தில் பாட்டும் மியூசிக் இல்லைனா அந்த படம் ஒன்றுமே இல்லை, ஜீரோ அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா படம் ஃபுல்லாகவே பயங்கர ட்ரை அவுட்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து லிட்டரலி இல்லை, சென்னை எக்ஸ்பிரஸ் அப்படியே பார்த்த மாதிரி தான் இருக்குது. சென்னை எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் தமிழ் பொண்ணா, இதில் மலையாள பொண்ணு, அவ்வளோ வித்தியாசம் தவிர்த்து பெருசாக வந்து சொல்லிக்கிற மாதிரி இந்த படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே பெருசாக அமையலை. அதேமாதிரி இந்த படம் ஃபஸ்ட் ஹாஃப் கூட ஓகேவாக இருந்தது, செகண்ட் ஹாஃப் ரொம்ப அகரம் ஓகேவாக இருந்தது. அதேமாரி தொடர்ந்து பாலிவுட் வந்து சவுத் இந்தியா பார்க்குற விதம் இருக்குல்ல, அது ரொம்ப தப்பாக இருக்குது. இந்த படத்துலையும் அதே மாதிரி தான் பண்ணுறாங்க. இவங்க காட்டுற எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 1980 இருக்கிற ஆளுங்க கேரக்டர் மாதிரியே காட்டுறாங்க தவிர்த்து இப்போ எப்படி இருக்காங்கன்ற காட்ட மாட்டாங்க. நாங்கள் ஜீன்ஸ் போடுறோம்னா நீங்களும் ஜீன்ஸ் போடுறீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் தான் போடுறோம். ஸோ லிட்டரலி இவங்க வந்து இந்த ஏற்றத்தாழ்வை வந்து காமிச்சிட்டே இருக்காங்க. அது எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. அட் சேம் டைம் வந்து கொஞ்சம் ராசிசம் காட்டுற மாதிரியும் எனக்கு கொஞ்சம் ஃபீல் இருக்குது. 2 ஸ்டேட்ஸாக இருக்கட்டும், சென்னை எக்ஸ்பிரஸாக இருக்கட்டும், அப்புறம் ராஜா ராணியாக இருக்கட்டும், இந்த மாதிரியான கதைகளம் மாதிரியான ஒரு படம் தான். ஸோ இது ரொம்ப ரொம்ப ப்ரெடிக்டபிளான கதை. ஸோ படத்தில் பெருசாக சுவாரஸ்யமே இல்லை. முக்கியமாக லவ் போர்ஷன்ஸ் ரொம்ப ட்ரைன் அவுட்டாக இருந்தது. இந்த படம் இப்படி தான் நான் முடிய போகுது, இப்படி தான் நடக்க போகுன்றது நம்மளால் ஈஸி ப்ரெடிக்டபிளாக இருக்குது. அதனால் பெருசாக படம் ஒர்க் அவுட்டே ஆகலை. இந்த படம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜ் தான். ஸோ இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ்க்கும் மூவி ரெக்கமெண்டேஷன் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.